மகாவிஷ்ணு தேவர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார். அதில் 10 அவதாரங்கள் தசாவதாரங்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றன. அவருக்கு பல அவதாரங்கள் இருந்தாலும் பல லீலைகளையும் சிறப்புகளையும் கூறுவதாக கருதப்படுவது கிருஷ்ணன் அவதாரமே. அந்த கிருஷ்ண பகவானின் 8 வடிவங்களும் பெருமைக்குரியதாக போற்றப்படுகின்றன. அவைகள் என்னென்ன என்பதனை இந்த அத்தியாயத்தில் அறிவோம். சந்தன கோபால கிருஷ்ணன் வடிவம் வளர்ப்பு தாயான யசோதையின் மடியில் பாலகனாக கிருஷ்ணன் அமர்ந்திருக்கும் கோல வடிவமாகும். பாலகிருஷ்ணன் வடிவம் இது கிருஷ்ணரின் தவழும் கோலமாகும். இக்கோலத்தை ஆலயங்களிலும் கிருஷ்ணனின் சன்னதிகளிலும் மேலும் பலரது வீட்டின் பூஜை அறைகளிலும் காணலாம். கோவர்தனதாரி வடிவம் இடி மின்னலில் இருந்து ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றுவதற்காக கோவர்தன மலையை கிருஷ்ணர் தன்னுடைய ஒற்றை விரலால் தூக்கி நிறுத்தி அதன் கீழ் பசுக்கள் மனிதர்கள் என அனைத்து உயிர்களையும் காப்பாற்றி நிற்கும் கோலமே கோவர்தனதாரியாகும். ராமகிருஷ்ணன் அல்லது வேணுகோபாலன் வடிவம் ராதை தன் அருகில் நின்று இருக்க குழலூதும் கோலத்தில் காட்சி தரும் அழகிய வடிவமே ராதா கிருஷ்ணன் கோலமாகும். முரளிதரன் வடிவம் கிருஷ்ணருக்கு பட்டத்து ராணிகள் பலர் இருக்க அதில் முதன்மையானவர்களான சத்யபாமா மற்றும் ருக்மணி ஆகியோர் நின்றிருக்கும் கோலமே முரளிதரன் வடிவமாகும். மதன கோபாலன் வடிவம் இந்த வடிவமானது அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் கிருஷ்ணனின் வடிவமாகும். பார்த்தசாரதி வடிவம் தேரின் மீது அர்ஜுனன் அமர்ந்திருக்க தேரில் பூட்டப்பட்ட குதிரையின் கயிற்றை பிடித்தபடி தேரோட்டியாக கிருஷ்ணர் அமர்ந்திருக்கும் வடிவமே பார்த்தசாரதி வடிவம். நன்றி நண்பர்களே. இதில் எந்த வடிவம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.